நமஸ்தே. சென்ற வகுப்பில் நம்ம ஸ்வர்ண வியஞ்சன் எப்படி உச்சரிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம், எழுதுறதுக்கும் கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தைகளை எப்படி சேர்த்து படிக்கிறதுன்னு பார்ப்போம். உச்சரண விதியம், உச்சரிக்கும் விதிகள். தோ அக்ஷரோ கா சப்த், இரண்டு எழுத்து சொற்கள். இரண்டு எழுத்து சொற்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவதாக இருக்கிற எழுத்து குறிலாக இருந்தால் புள்ளி வைத்த எழுத்தாக நம்ம படிக்கணும், அதாவது மெய்யெழுத்தாக படிக்கணும். க இரு கரு, ஆரிய ராவானது இராமானது. க இரு கர், வீடு. ஃபா இல்லு ஃபல், பழங்கள். ஆ இம்மு ஆம், மாம்பழம். ஈ இக்கு ஈகு, கரும்பு. ரா இத்து ரத்து, தேர். ஜா இல்லு ஜல், தண்ணீர். தா இன்னு தன், செல்வம். ஊ இன்னு ஊன், கம்பளி. டா இப்பு டப்பு, தொட்டி. பா இன்னு பல், பழம் பலம். தா இன்னு தன், உடல். ஜா இன்னு ஜன், மக்கள். பா இன்னு பன், வேடிக்கை. ஐ இன்னு ஐ, சரியான. கா இப்பு கப்பு, டீ கப்பு, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. தா இரு தல், பயம். ஹா இல்லு ஹல், கலப்பை. ந இரு நல், மனிதன். மா இன்னு மண், மனம். ஊ இட்டு ஊட்டு, எழு. ரி இன்னு ரின், கடன். ஏ இக்கு ஏக், ஒன்று. ஓ இசு ஓஸ், பனித்துளி. அவு இரு அவு, மற்றும். கா இல் கல், நேற்று நாளை. அந்த சென்டென்ஸ் தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். நேற்று நாளை. தா இல்லு தல், தளம், தரை. வா இன்னு பன், காடு. ஷா இச்சு சச், உண்மை. ஹா இம்மு ஹம், நாங்கள். க இன்னு கன், மேகம். ஷா இக்கு ஷக், சந்தேகம். தா இல்லு தல், தள்ளி போட. க இஜ் கஜ், யானை. பா இஸ் பஸ், பேருந்து. ஷா இட்டு சட், சிக்ஸ். சட்டுனாலும் ஷகனாலும் சேனாலும் சிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இரண்டு எழுத்து வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது, இரண்டாவது எழுத்து நம்ம மெய்யெழுத்தாக படிக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். மூன்று எழுத்து வார்த்தைகள், நான்கு எழுத்து வார்த்தைகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.